ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈன்றெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. இது பங்குனி மாதம் அமாவாசை என்றைக்கு வருது என்னென்னு கேட்குறவங்களுக்கு உண்டான பதிவு தான் இப்போ கொடுக்க போகிறேன். 8/4/2024 திங்கக்கிழமை வருது பங்குனி அமாவாசை. பங்குனி அமாவாசையில் ஊஞ்சல் உற்சவம் இந்த மாதம் உண்டு. அதனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் வழக்கம் போல் அந்த திங்கக்கிழமை அமாவாசை ஊஞ்சலில் கலந்துக்கலாம். இதில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்திங்கன்னா, அமாவாசையானது நம்ம செய்ய வேண்டிய முக்கிய விரதங்களில் பித்ருவுக்காக ஏற்படுகின்ற விரதங்கள். பித்ருவுக்காக முக்கியமாக நம்ம விரதம் ஆகணும். ஏன்னா அவங்க நமக்கு சாமியாக காட்சி கொடுக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமியாக காட்சி கொடுக்காமல் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது குலதெய்வம். இந்த குலதெய்வமும் நம்மளை கட்டி காப்பாற்றணும். இந்த குலதெய்வத்தையும் பித்ருக்குலகம் நம்ம முதல்ல அவங்கள வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் அமாவாசை வழிபாடு மற்ற கோயில் வழிபாடுகள் எல்லாமே மற்றது தான். இது நிறைய பேர் மறந்துடுறாங்க. குலதெய்வ வழிபாட்டையும் மறந்துடுறாங்க, அமாவாசை வழிபாட்டும் மறந்துடுறாங்க. இந்த அமாவாசை வழிபாடு என்ன அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக இப்போ கொடுக்க போகிறேன். அமாவாசை வழிபாடு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையிலே திங்கக்கிழமை காலையிலே என்ன பண்ணணும், அங்கேயே வீட்டில் சமைச்சு பித்ருவுக்காக 3 இலை வச்சு படைச்சி பண்ணணும். அது என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடையில் கூட வாங்கி வைக்கலாம். ஏன்னா இரவு நேர பூஜைக்கு தான் இங்கே கலந்துக்கிறோம். காலையிலே என்ன பண்ணலாம், ஒரு 10-11 மணிக்குள்ளே அங்கே பூஜையை முடிச்சுட்டு வரலாம். அது என்னென்ன படையல் வைக்கலான்றது நான் சொல்கிறேன். பித்ருவுக்காக அவங்களுக்கு உண்டான என்ன படையல் போட்டால் தீர்வு கிடைக்கும். 3 இலை போடணும். வீட்டு வாசப்படியில் 3 இலை போடணும். ஒன்று தயிர் சாதம், ஒன்று சாம்பார் சாதம், ஒன்று ரச சாதம். 3மே தனித்தனியாக இலை போட்டு பிசைஞ்ச மாதிரி வைக்கணும். பிசைஞ்ச மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட்டு பலகாரங்கள், அவங்களுக்கு என்ன சாப்பிடுவான்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்வீட் பலகாரம் வைக்கலாம். அதான் கூட என்ன பண்ணுறீங்க, கருப்பு எள் உருண்டையை சேர்ந்து கலந்து வைப்பது சிறப்பு அப்படின்னு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கருப்பு எள்ளுன்னா பவண்டோ கூல்ட்ரிங்க்ஸ், கருப்பு கலர் கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கணும். ஒரு தண்ணி வாட்டர் வச்சிடணும். ஒரு யூசந்துரோ தண்ணி வச்சிடணும். இது 3மே வீட்டு வாசப்படியில் போடணும். வீட்டு வாசப்படியில் போட்டு பித்ருவுக்காக நம்ம வேண்டிக்கிட்டு அந்த 3 இலையை போடணும். போட்டு இது மாதிரி என்ன பண்ணணும், அவங்களுக்காக தான் இந்த இலை போட்டிருக்கேன். அவங்க காக்காயாகவும் இருக்கலாம், நாயாக இருக்கலாம், எறும்பாக இருக்கலாம், ஜீவராசி எந்த ஜீவராசி எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை அப்படியே 3 இலையை அப்படியே விட்டுடணும். எதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. வீட்டுக்குள்ளே போடுற இலையை நீங்கள் பித்ருவுக்காக போட்டு அவங்க படத்துக்கு முன்னாடி சாப்பாடு போட்டு வச்சு நம்ம சாப்பிட்லாம். இல்லை ஒரு 4-5 பேருக்கு வீட்டிலேருந்து வெளியிலேருந்து வயசானவங்க முதியோர்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதவங்கள ஒரு 5 பேர் 10 பேர் கூப்பிட்டு சாப்பாடு வீட்டில் போடலாம். இல்லைங்க என்னால் வீட்லேயும் சாப்பாடு போட முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது வழக்கம். அது எள்ளூருண்டை கலந்த மாதிரி வச்சுருந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இதுக்காக கொடுக்குறேன். வீட்டில் தாத்தா எழுந்திருப்பாங்க, சித்தப்பா, அப்பா, பெரியம்மா, ஏதோ வயசானவங்க, அந்த வயசான தோற்றம் உடையவர்களுக்காக நம்ம கொடுக்கணும். கொடுக்கும்போது அது பித்ருவுக்காகவே போய் சேர்ந்துடும். நீங்கள் பார்த்துங்கிறது பெரியாய் அம்மன், அங்காளம்மன் எல்லாமே ஒன்று தான். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அமாவாசை வழிபாடுகள்லாம் எல்லாமே இந்த அம்மாவுக்கு தான் விரத வழிபாடெலாம் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஆடு கோழி முப்பு செய்டுவாங்க. இந்த அம்பாளுக்கு அங்காளம்மனை படுத்த அவதாரமாக இருந்துகிட்ருக்காங்க. சுடுகாட்டு எல்லையிலே இந்த பெரியாய் அம்மன்லாம் படுத்திருப்பாங்க. இந்த கோயிலே சுடுகாடுன்றதால அம்மா படுக்க வச்சு அந்த பூஜைகள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் இங்கே அமாவாசை வழிபாட்டுக்கு இங்கே வந்துடணும். இந்த 3 இலை எதுக்காக வைக்கிறோன்றது அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சு. ஏன் 3 இலை போட்டேன், ஒன்று அம்மா வழி சொந்த பந்தம், ஒன்று அப்பா வழி சொந்த பந்தம், இன்னொரு இலை பார்த்திங்கன்னா நண்பர்கள் வழி சொந்த பந்தம். இந்த 3 பேரும் அமாவாசையான ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து மேலோகத்துலேருந்து மூதாதையர்கள்லாம் அங்கேருந்து வராங்க. வீட்டு வாசப்படியில் சாப்பாடு கேட்கறதுக்காக வராங்க. அதனால் நம்ம இஷ்டப்பட்டு நம்ம கையில் இந்த மாதிரி கொடுக்கலாம். கொடுக்கும்போது அவங்க ஏர்வையான கிடைக்கும். தொடர்ச்சியான அமாவாசையானது தொடர்ச்சியாக இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அந்த 3 இலையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த 3 இலையை அப்படியே விட்டுடணும். அது எது சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதம் வாங்க. அன்றைக்கி நாளில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு 3 அமாவாசையான தொடர்ச்சியாக போட்டுவாங்க. அதுக்குள்ளே என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஃபோன் கால் வந்தாலோ இல்லை யாருன்னா நேரடியாக பேசினாலோ அந்த நபர்களுடைய பெயர்கள் உச்சரிப்பு உங்கள்கிட்ட நிச்சயமாக அவங்க சந்திப்பாங்க.
அவங்க பேரை கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தவங்க அப்பா வழியாக இருக்கலாம், இல்லை அம்மா வழியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டு வழியாக இருக்கலாம். யாருன்னா வந்து பேசுனாங்கன்னா அவங்க பேர் யாருன்னு பாருங்கள். முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவர்கள்லாம் வந்து பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்களுடைய பேர் கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் இறந்தவங்களுடைய பேர்கள் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். அவங்க ஃபோன் பண்ணும்போது அவங்களுடைய பேர் கேட்டிங்கன்னா அந்த பேருடைய நபர்கள் தான் நமக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இதிலே தெரிஞ்சுக்கலாம், அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுதான் 3 இலை போடுறது. வீட்டு வாசப்படியில் போடலாம். இதெல்லாம் அங்கே முடிச்சிடணும். காலையிலே எழுந்து அவங்களுக்காக தான் சாப்பாடு செய்ய போகிறேன், செஞ்சிடறேன். இதுக்கப்புறம் தான் வந்து மற்ற கோயிலுக்கு இங்கே அமாவாசை வந்தாலும் வரலாம். இல்லை அப்படின்னா மற்ற அமாவாசையானது கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து விரதத்தோடு கடைபிடிக்கணும். இந்த குலதெய்வ அருளும் கிடைக்கணும், அம்மாவோடைய அருளும் கிடைக்கணும். இதுக்காக தான் இந்த விரத வழிபாடெலாம் கடைபிடிச்சாங்க. இது வந்து காலையிலேருந்தே விரதம் இருக்கிறது சிறப்பு. அன்றைக்கி ஒரு நாளாவது அம்மாவுக்காக விரதம் இருக்கிறது முக்கியமாக சிறப்பாக இருக்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அவங்க எப்போ விரதத்தை முடிக்கணும்னா அன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு 2 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. 12 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடுது. 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மறுநாள் வந்து 1 மணிக்கு மேலே வந்து முடியுது. 1 மணிக்கு மேலே தான் நைட்டு வந்து முடியுது. அந்த டைமில் பாலும் பழம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது வந்து ஒரு மாதிரி ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவங்களுக்காக விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறேன் நான் அப்படின்னு இருக்கும் போதே நமக்கு நல்ல பலன்கள் தரும். அதுக்காக தான் சொல்கிறது. இந்த விரத வழிபாடை கடைபிடிக்கணுங்கிறது அதுக்கு தான் சொல்கிறது. இங்கே வந்தாலும் வந்து தூங்கக்கூடாது. அன்றைக்கி நைட் தூங்கக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் படுத்துக்கிறீங்க, இடம் பிடிச்சிக்கிறீங்க, அமாவாசை ஊஞ்ச தாலாட்டும் பார்க்குறீங்க, படுத்துக்கிறீங்க. படுக்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. படுக்கக்கூடாது. அம்மாவை மனசில் வேண்டிட்டு, அம்மா இந்த பிரச்சனைக்காக தான் வந்திருக்கேன், இந்த கஷ்டங்கள் தான் வந்திருக்கேன், மாதம் வந்திருக்கேன். ஆனால் இந்த விரத வழிபாடுலாம் கடைபிடிச்சிக்கலான்னு பாருங்கள். விரத வழிபாடெலாம் கடைபிடிச்சிருக்க மாட்டேங்க. எல்லாருமே வராங்க, எல்லாருக்குமே பலன் தந்திருக்காங்கன்னா பலன் தராது. அது ஒரு சிலர் மட்டும்தான் முக்கியமாக கடைபிடிக்கிறாங்க. அம்மாவை பார்த்துட்டு தான் சாப்பிடணுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அம்மாவை வந்து இந்த ஊஞ்சல் தாலாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விரத வழிபாடோடு இருக்கிறாங்க. ஏன்னா விரதங்கள் வந்து ரொம்ப நேர்த்திக்கடங்கிறது என்னென்னா உடல் வருத்தி மனம் வருத்தி செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ தான் வந்து அது திருப்தி ஏற்படும். எதுவுமே உடல் வருத்தாமல் மனம் வருத்தாமல் செய்தோம்னா அதில் திருப்தி ஏற்படாது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்மா வந்து ஆடி பாடி சந்தோஷமாக படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இதுமாதிரி டெய்லி நடக்கும். அவங்கவுங்க ஒரு நாளைக்கு வரும்போது அவங்களுடைய சந்தோஷமாக போவாங்க. இங்கே நிறைய வரவங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது சொல்லிட்டு இருப்பீங்க. அது காரணம் என்னென்னா நம்ம முழு ஈடுபாடு கிடையாது. மனம் உறுத்தணும், அங்கப்பிரகாணம் வரணும், வேண்டிக்கணும். அம்மா நான் எனக்கு இந்த பிரச்சனை முடிக்கணும், நீ தான் அப்படி சொல்லிட்டு அங்கப்பிரகாணம் பண்ணலாம், அடிப்பரிசம் போடலாம், முட்டி போட்டுக்கிட்டு வரலாம், வேப்பஞ்சலை கட்டலாம், நெருப்பு சட்டி ஏந்தலாம். எவ்வளோ சந்தோஷமாக ஆடிப்பாடி வந்துட்டுருக்காங்க பாரு. அப்போ சந்தோஷம் இல்லாத அந்த இடத்துக்கு வருவாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் நேர்த்திக்கடன் செய்வது கிடையாது. எல்லாமே நேர்த்திக்கடன் செய்யணும். பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து அக்னி சட்டி ஏந்திட்டு வராங்க, வேப்பஞ்சலை கட்டிட்டு வராங்க, அங்கப்பிரதட்சணை வராங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து அதிகப்படுத்தி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்போ தான் நல்ல நல்ல பலன்கள் தரும். ராகுகால டைமு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ராகுகால பூஜையில் வந்து துர்கை அம்மனுக்கு வந்து நம்ம வந்து அந்த 1.5 மணி நேரம் ராகுகால பூஜையில் போய் கலந்துக்கணும். அவ்வளோ அற்புதமான நேரங்கள், கிரகங்களே ஸ்டாப் பண்ணக்கூடிய நேரங்கள். அந்த டைமில் நம்ம சொல்லக்கூடாது அம்மா வந்து ஏற்றுக்குவாங்க. ராகுகாலத்தை அதான் துர்கை அம்மன் பூஜை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வராகி எல்லாருமே கும்பிட்டுட்ருக்காங்க. நல்லா பரவாயில்ல, எல்லாருமே கும்பிடுங்க. நான் வேணான்னு சொல்லலை. எந்த சாமியை வந்து கும்பிட வேணான்னு சொல்லலை. எந்த அம்பால் வேணாலும் கொடுக்கலாம். விரத வழிபாடை கடைபிடிக்கும் போது நிச்சயமாக பலன் தரும். அதான் ஆட்டம் பாட்டம் சந்தோஷத்தோடு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். நான் காமிக்கிறது எல்லாமே வந்து அவங்க எந்த அளவுக்கு நேர்த்திக்கடன் செய்கிறாங்களோ அந்த நேர்த்திக்கடனுக்கு தான் பலன் கிடைக்குமே தவிர நேர்த்திக்கடன் செய்யாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இது கலியுகம். கலியுகம் வந்து 75 பேருக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அந்த ஆரம்ப காலத்திலே. ஏன்னா இங்கே நல்லவன் கெட்டவன் எல்லாருமே கலந்து தான் இருக்கிறோம். அவங்க மத்தியில் வாழவே முடியாது. ஏன்டா நம்ம வாழறோம்? இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏன் வாழ்க்கையை வாழுகிறோம், நம்ம வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு வராங்க. ஏன்னா 1000 வருஷம் 500 வருஷம்லாம் வாழ்ந்த காலம்லாம் போயிட்டு இன்றைக்கி 120 வயசு தான் நமக்கு. அந்த 120 வருஷத்துலேயே நம்ம வாழக்கூடிய பிரச்சனை தான் சந்திச்சுட்ருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 35-40 வயசு வரைக்கும் இருந்தால் நம்மளுடைய அதாவது என்னென்னா நம்ம தெரியாமல் செய்கிற ஒரு இது ஏதோ ஒரு செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருப்போம், வேலைகள்லாம் செய்வோம். அப்போ வந்து தெரியாமல் வயசு அது 40 வயசு 45 வயசு தாண்டிடுச்சுன்னா நம்ம வந்து மனநிலையை சரி பண்ணி மனதை ஒருமைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதுதான் சொல்லுவாங்க விதின்றது 45 வயசுக்குள்ளே விதி. மதிங்கிறது நம்மளுடைய மதியை வச்சு வேலை செய்கிறது தான். அதுக்கு தான் உங்கள் பிரச்சனை என்ன, நீங்கள் என்ன எதுக்காக வந்திருக்கோம், நம்ம எதுக்காக செய்ய போகிறோம், மனநிலை ஒருமுகப்படுத்தும் போது நிச்சயமாக நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.
நிறைய பேர் பார்த்துருக்கேன். மனநிலை ஒருமைப்படுத்தி சக்ஸஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர். ஒரு குடும்பத்தில் வாத்தியாராக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் வாத்தியாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் உள்ள பசங்களை எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, டாக்டர் ஆகுறாங்க. எப்படி ஆகுது? அந்த விதியை வந்து மதியால் வெல்லலாம். இந்த பையனை இந்த டாக்டருக்கு தான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பத்திலே நினைக்கிறாங்க. மனசில் விதையாக வருது. அது வளர வளர என்னன்னா, அது வந்து மரமாகி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அம்சத்தை கொடுக்குது. அது ஆரம்பத்திலே நம்ம நிர்ணயிக்கணும். இதுதான் முடிவு பண்ணணும். அவங்களுக்கும் வந்து முடிவு உருவாக்கணும். நான் இதுக்காக தான் படிக்கிறேன், இதுக்காக தான் செய்ய போகிறேன், எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஏன்னா மதிங்கிறது நம்ம மனசில் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறது தான் மதி. அதான் விதி, மதி, கதின்னு சொல்லுவாங்க. கதிங்கிறது என்னென்னா நம்ம கொடுப்பன அவ்வளோதான் அப்படிங்கிறது தான். ஆனால் மதிங்கிறது வந்து நம்ம நினச்சி என்னென்ன விஷயத்துக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, இந்த வருஷம் வந்து இதுக்காக தான் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த மனநிலை வந்து அதிலே தான் இருக்கணும். ஒரு வேலை செய்கிறேன்னா அந்த வேலையில் வந்து தொடர்ச்சியாக வருமானங்கள் சம்பாதிக்கணும். வருமானங்கள் ₹1,00,000 சம்பாதிக்கணும். அடுத்தது லெவலில் என்ன, அடுத்தது எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மதிவு வந்து முடிவு பண்ணணும். அப்போ தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி யோசனை கிடையாது. ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், போனோன்னு போயிட்டுருக்கீங்க. அது பெரிய மாற்றத்தை உருவாக்காது. எதையும் மனசில் விதையாக விதைக்கணும். ஒரு கார் வாங்க போகிறேன்னு சொன்னால் கூட மனசில் விதையாக இருக்கணும். இந்த வருஷத்தில் நான் கார் வாங்கி தருவேன், இந்த கலர் கார் வாங்குவேன், இந்த நம்பர்ஸ் கார் வாங்குவேன். இது வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கணும். எதை வாங்கணும்னு நினைக்கிறோமோ, இந்த வருஷத்தில் நான் இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன், அம்மாக்கிட்ட டார்கெட் வச்சுருக்கேன், இந்த மாதிரி அதுக்கான உழைப்பும் முதலீடும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போடும்போது நிச்சயமாக நல்ல நல்ல பலங்கள் தரும். அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆட்டம் பாட்டத்தோட இந்த அமாவாசை வழிபாடுங்கிறது பித்தர்களுக்காக அங்கே செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய மூல மந்திரங்கள், சக்கரங்கள் இது எல்லாமே உச்சரிக்க பழகணும். என்ன வேலைக்காக வந்திருக்கோ அந்த வேலைகள் நிவர்த்தி ஆகணும். அம்மா நான் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடு. ஒரு வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணி தருவாங்க. மாதம் மாதம் வந்து போனீங்கன்னா, அமாவாசை டைமில் வந்து போனீங்கன்னா பலங்கள் தரும். நீங்கள் உட்கார நேரம் வந்து திருமூர்த்தி நேரம் கூட இருக்குது. சிவன், பிரம்மா, விஷ்ணு 30 முக்கோடி தேவர்கள் எல்லாருக்குமே வந்து வரந்துறாங்க அமாவாசை அன்னைக்கு. இழந்த சக்திகளை பெறதுக்கு உண்டான நேரம் தான் வந்து இது எல்லாமே. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் பிரிக்கிறாங்க. 3 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம்ன்ற மாதிரி 3 மணி நேரம் வந்து சிவனிடம் வந்து ஒவ்வொருத்தரும் வரம் கேட்பாங்க. பிரம்மா 3 மணி நேரம், விஷ்ணு ஒரு 3 மணி நேரம், அம்மா ஒரு 3 மணி நேரம், 30 முக்கோடி தேவர்கள் 3 மணி நேரம், அப்புறம் வந்து மக்கள் வந்து மனிதர்கள்லாம் ஒரு 3 மணி நேரம். அப்படி பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது படிச்சுன்னா கடைசியாக நம்ம விரதம் முடிக்கும் போது நம்ம தான் முடிக்கிறோம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அது 11:30 1:30 வரை நம்ம வந்து விரதம் முடிக்க வேண்டியது. அன்றைக்கி நைட்டு ஊஞ்சல் வருஷம் முடிகிற போது அப்போ தான் முடியுது. அப்போ தான் நம்ம வந்து விரதத்தை முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்யலாம். அது காலையிலேருந்தே 2 மணிலேருந்தே தொடங்குது, 12லேருந்து தொடங்கிடுது. விடிகாத்தால் 12:30 அப்படியே தொடங்குன்னு வச்சுங்களேன். விடிகாத்தால் தொடங்குது. அது மறுநாள் கணக்கில் வந்துடுது. அன்னையிலேருந்து அப்படியே காலையிலேருந்து கணக்கு தான். அப்போ மூதாதையர்களுக்கும் படிச்சிடுறோம். அடுத்தது குலதெய்வத்துக்கும் நம்ம வேண்டிக்கிட்டு இங்கே வரோம். எந்த கட்டாக இருந்தாலும் உடஞ்சிரும். இந்த விரத வழிபாடுகள் வந்து கடைசி வரைக்கும் நம்ம பின்பற்றணும். நிறைய பேர் பின்பற்றுறது கிடையாது. உடலை வருத்தி, மனம் வருத்தி, எந்த அளவுக்கு நம்ம வேதனைகள் அந்த நமக்கு உள்ள கொடுத்துக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீச்சட்டி எடுக்கிறதுலேருந்து, அக்னி ஏந்திரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கஞ்சூரி வேஷம் போட்டு வராங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா தீ மிதிக்கிறதுலாம் எக்கச்சக்கமான பக்தர் கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் கேட்டால், அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு நிறைய மாற்றங்களை கொடுன்னு சொல்லிட்டு தான் வேண்டிட்டு வராங்க. ஒன்றும் தேர் வேலைலாம் ஒன்றும் பிரிக்கவே இல்லை. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தேர் வேலையும் நடந்துட்டு, தேர் வேலைலாம் வந்து இன்னும் பிரிப்போன்னு ஒரு வாரம் ஆகும். தேர் திருவிழா முடிஞ்சது. இந்த அமாவாசைக்குள்ளே அந்த தேர் வேலையெல்லாம் வந்து பிரித்து அதை வந்து போட்டுருவோம். மறுபடியும் திருப்பி அதை யூஸ் பண்ண மாட்டோம். தொடர்ச்சியான கதைகள், பதிவுகள்லாம் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆட்டம் பாட்டத்தோடு சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. அந்த பதிவுகளும் கொஞ்சம் கேளுங்க நீங்கள்.
இதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பங்குனி அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா 8/4/2024 திங்கட்கிழமை பங்குனி அமாவாசை ஊஞ்சல் தாலாட்டு நடைபெறும். அதனால் வந்து பக்தர்கள் அனைவரும் கலந்துங்க. ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த இதயங்கட்டு கடுகுமன பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினே சபையை கட்டு சத்துருவை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த மந்திரக்கட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மந்திரக்கட்டெல்லாம் பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் அந்த அமாவாசை விரத வழிபாடு வந்து வீட்டிலேருந்து நீங்கள் கடைப்பிடிக்கும் போது இதெல்லாம் நீங்கள் அவங்க பித்திருக்களாக முதல்ல செஞ்சுட்டு அவங்களுக்கு படைச்சிட்டு, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் திதி கொடுக்குறேங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திதி கொடுக்க முடியாத சூழ்நிலை கூட உருவாக்கிடும். வருஷம் திதி கொடுத்ததுங்க இப்போ 2-3 வருஷமாக கொடுக்கல அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சொத்து பத்து பிரச்சனைலேருந்து எல்லாமே நடக்கும். அவங்க வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசையானது தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணும்போது அந்த வருஷத்துக்கு உண்டான பலன் ஈஸியாக அதிலே வந்துடுது. நீங்கள் திதியை இதுக்காக தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அமாவாசை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரும்போது நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த திருமூர்த்தி நேரத்தை கொடுத்துருங்க. சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் சேர்ந்துருக்கிற நேரம் 11:30 11:30 வரை இருக்குது. அந்த டைமை பயன்படுத்துங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உட்காந்து அந்த 3 மணி நேரமும் நம்ம மந்திரங்கள் எதை வேணாலும் உச்சரிக்கலாம். அதனால் விரதத்தோடு இருந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற வேலைகளை செய்யலாம். நன்றி, வணக்கம். மேல்மலை தலைப்பு சாரி பூபதி ராஜா.